நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இஃப்தார் vlog போட சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்போவுமே சஹருக்கு தான் நாங்கள் என்ன சாப்பிட்றோன்ற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் இஃப்தாருக்கு அப்லோட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா காலேஜ் விட்டு வரவே லேட் ஆகிருமா, கரெக்டாக நோன்பு திறக்கிற நேரத்துக்கு தான் வருவேன். சரின்னு சொல்லிட்டு லீவில் தான் டைம் கிடச்சி நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அம்மா கட்லெட் செய்கிறதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ப்ரெட் இருக்குது, அதை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். கட்லெட் செஞ்ச அதே ஃபில்லிங்கை அப்படியே ப்ரெட்டில் கவர் பண்ணி அதை வந்து மைதா, கார்ன்ஃப்ளோர் மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறமா முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து அதில் வந்து டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். வெளியே சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே அப்படியே சாஃப்டாக நம்ம கட்லெட் மாதிரியே இருந்தது. நாங்கள் வந்து வீட் ப்ரெட் யூஸ் பண்ணி இதை செஞ்சுருந்தோம். அதனால் லைட்டாக டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் மைதா ப்ரெட்டில் செஞ்சிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் ப்ரெட்டில் கவர் பண்ணி பொரிச்சிட்டு மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணோன்னா டேரெக்டாக மைதா பேட்டரில் டிப் பண்ணி அதை வந்து பொரித்து எடுத்துட்டோம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. நோம்பு கஞ்சிக்கு சைடிஷ்ஷாக இதை தான் வச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.